இன்னும் 48 நேரத்துல தங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி இங்க 2 பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தன்னோட குழந்தைக்காக ஆசையா ட்ரெஸ் எல்லாம் முடிச்சு ஹாஸ்பிடல் கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இவங்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சொந்தக்காரங்கன்னு இவங்களுக்கு யாருமே கிடையாது. இவங்க இந்த குழந்தைக்காக காத்துட்டு இருந்த அந்த நேரத்துல இந்த பிரெக்னன்ட் லேடிக்கு உடனே ஆப்பிள் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, தன்னோட ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நைட் நேரம் கூட பார்க்காம அவரும் போய் ஆப்பிள் வாங்கிட்டு வரலான்ட்டு கடைக்கு போறாரு. அந்த நேரம் பார்த்து திடீர்னு யாரும் கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திரும்பி கதவு கிட்ட பாக்குறா. ஓ, நம்மளோட ஹஸ்பண்ட் தான் ஏதோ மறந்துட்டாரு போல இருக்குன்னு சொல்லி சிரிச்சுட்டே அந்த கதவு திறக்கலான்னு வரா. அதுக்குள்ள ஒரு கொடூரமான திருட அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து அந்த கர்ப்பிணியை கொடூரமா சாகடிச்சிடுறான். தன்னோட குழந்தைய கையில பார்க்க வேண்டிய இவரு இறந்து போட தன்னோட பொண்டாட்டியோ வயித்துல இருக்கிற குழந்தையோ போட்டோல பார்த்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்பவே எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கர்ப்பிணியோட கடைசி ஆசை ஆப்பிள் சாப்பிடுறது அப்படின்றதுனால தெரியாதவங்க கூட நிறைய ஆப்பிள்ஸ அவளோட இறுதி சடங்குல எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த இறுதி சடங்குகளுக்கான சர்வீஸ் தான் நம்ம ஹீரோயினும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சூப்பர் பவரா யாரெல்லாம் இறந்து போறாங்களோ அவங்கள போய் இவங்க டச் பண்ணாலே போதும், அவங்களோட நிறைவேறாத ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறதா இவங்களோட ஆசையா இருக்கும். இவங்க இந்த கர்ப்பிணியோட விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே அந்த கர்ப்பிணியை போய் தொட்டு பாக்குறாங்க. அந்த கர்ப்பிணியும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு என்னடா இது இடம் வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி சுத்தி பாக்குறாங்க. ஆனா அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தயக்கமா அந்த கர்ப்பிணி கிட்ட சொல்றாங்க. அந்த கர்ப்பிணிக்கு அந்த இறப்பு மேல பயம் கிடையாது. இருந்தாலும் தான் வயித்துல வச்சிருக்க குழந்தை இன்னும் 2 நாள்ல வெளி உலகத்துக்கு வரணுமே, அதனால நான் குழந்தைய கொடுத்துட்டு நான் இறந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது முடியாது, உங்களோட சேர்ந்து அந்த குழந்தைய இறந்துடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லவும், இல்லையே என் வயித்தை தொட்டு பாருங்க என்னோட குழந்தை அசையுது அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா சொல்றா. ஆனா எதுவுமே பண்ண முடியாதனால ரொம்பவுமே அழ ஆரம்பிக்கிறா. அந்த நிமிஷம் அந்த கர்ப்பிணிக்கு ஒரு ஞாபகம் வருது. உடனே ஹீரோயினோட போனை வாங்கி தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவளால கால் தான் பண்ண முடியாதே. அதனால உடனே ஹீரோயினும் அந்த நம்பருக்கு கால் பண்ணா 2 வாட்டி கால் பண்ணோம். அந்த நம்பர்ல யாருமே எடுக்கவே இல்ல. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நானும் என்னோட குழந்தையும் இறந்துட்டோம்னா கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்டும் இறந்துடுவாரு அப்படின்ற மாதிரி இவங்க அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு டெலிவரி மேனும் வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க வராரு. அந்த சமயம் பார்த்து இந்த ஆத்மாவும் போகவும் அதுக்கேத்த மாதிரி அந்த ஃபியூனரல் சர்வீஸ்லயும் அவங்களோட ஹஸ்பண்ட் மிஸ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கடைசியில அவரை தேடி நீங்க சாக கூடாது, உங்களுக்காகவே உங்களோட வைஃப் இவ்வளவு நாளா வாழ்ந்திருக்காங்க, நீங்க வாழ்றதுதான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட மனசை மாத்தி கடைசியில அவரையும் உயிரோட வாழ வைக்கிறாங்க. தான் இறந்துட்டாலும் தன்னோட கணவன் இறக்க கூடாது, சந்தோஷமா அவர் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே புனிதமான காதல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.